சரி, நீ டேப்லெட் வாங்கிட்டியா? பெயினா இருக்கு, டேப்லெட் போடணும். உன்னதான் ராம், டேப்லெட் வாங்கிட்டியா? இல்ல, மறந்துட்டேன். அது என்ன ராம், வாங்கிட்டு வர சொன்னல, மறந்துட்டேன்னா எப்படி? நான் என்ன வேணும்ட்டே மறந்துட்டேன் ஈஷா, ஏன் அப்படி கேக்குற? நான் என்ன பண்ண ராம்? மறந்து போயிட்டியான்னு கேட்டேன், அவ்வளவுதானே. நீங்க யாரும் சமைக்க மாட்டீங்க, நான் தான் தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. நீ எங்கேயோ ஃப்ரஸ்ட்ரேஷனை வீட்ல காட்டாத ராம். எங்கேயோ இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கேயோ காட்டுற அவசியம்லாம் எனக்கு இல்லை. உனக்கு அப்படி தோணுச்சுனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வாய்க்கு வந்ததை பேசாத ராம், அமைதியா பேசு. என்ன பேச சொல்ற ஈஷா? உனக்கு முதல்ல சென்ஸ் இருக்கா? புருஷன் வெளில போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு வரானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுன்ற அறிவு இருக்கா உனக்கு? எப்ப பாரு உன்னை பத்தி தான் நினைக்கிற. என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற ராம்? எப்படி இல்லை ஈஷா, எல்லாம் உன்னாலதான். நான் கஷ்டப்படுறதே உனக்காக தான், உன் ட்ரீம்காக. அதுவும் தேவையில்லாத வார்த்தைலாம் கேட்டுட்டு எனக்கு தேவையாத நான் சொல்லு. அவசியம் இல்லைன்னா பண்ணாத. நான் உன்னை பண்ணுன்னு சொன்னா என்னமோ நீ அங்க ஒருத்தன் தான் கஷ்டப்படுற மாதிரி, நான் இங்க சாப்பிட்டு ஊர் சுத்துற மாதிரி பேசுற. நானும் கஷ்டப்படுறேன், எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் இருக்கு. நான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால தான் வாழ்க்கை முன்னேறி போயிட்டு இருக்கு. உண்மைதான், நீ எதுவும் கேட்கல. எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.